தமிழ்நாட்டுல ஒரு மராட்டியர் இங்க ஆட்சி செய்யறாங்க. சரி, இன்னொரு அந்நிய மன்னர்களான நாயக்க மன்னர்களை எதிர்த்து சண்டையிட்டு ஆட்சி பண்ணாங்க. இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து யாரும் சண்டை போடலையா? அவங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற மத்த அரசர்கள் யாரும் சண்டை போடலையான்னு பாத்தீங்கன்னா, ஹேராம் படத்துல கமலஹாசன் அவர்கள் உன் ஊர் எதுப்பா அப்படின்னு கேட்பாரு. ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் பெங்காலி. அதுக்கு அவர் சொல்லுவாப்புல, நான் தஞ்சாவூர்னு சொல்லுவாப்புல, நான் தாஞ்சூர் மராட்டியன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுங்க தாஞ்சூர் மராட்டியன். அதான் தமிழர் எங்க பிறப்பிடும் தமிழரே, அயலான் எங்க பிறந்தாலும் அயலானே. இப்ப ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு தெலுங்கே தெரியாது, இப்ப நாங்க தெலுங்கு மறந்துட்டோம், அதனால நாங்க சுத்த தமிழர்கள். தயவு செய்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்செஸ்டர் யாரு, உங்களோட டைனாஸ்டி என்ன, உங்களோட பூர்வீகம் என்ன, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா அனைத்து அரசு ஆவணத்திலும் இருக்கு. நீங்க போய் தேடிக்கலாம். இப்போதைக்கு தெலுங்கு மறந்துட்டோம், அதான் நாங்க தமிழரா மாறிட்டோம், எங்க தாத்தா பேசல, எங்க தாத்தாவோட தாத்தா தான் பேசினாரு, நாங்க இப்பயும் பாத்தீங்கன்னா நாங்க முத்திரையர் தான், நாங்க முத்துராஜ நாயுடு, ஆனா தமிழர்கள் அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நேத்து போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு நாங்க இப்போதைக்கு தெலுங்கு மறந்துட்டோம், அதான் நாங்க தமிழரா மாறிட்டோம், எங்க தாத்தா பேசல, எங்க தாத்தாவோட தாத்தா தான் பேசினாரு, நாங்க இப்பயும் பாத்தீங்கன்னா நாங்க முத்திரையர் தான், நாங்க முத்துராஜ நாயுடு, ஆனா தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்களும் குழம்பிட்டு நம்மளையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்செஸ்டர் யாரு, உங்களோட டைனாஸ்டி என்ன, உங்களோட பூர்வீகம் என்ன, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா அனைத்து அரசு ஆவணத்திலும் இருக்கு. நீங்க போய் தேடிக்கலாம். கிபி 1906லயே பாத்தீங்கன்னா முத்துராஜா சங்கம் சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க, தவிர முத்திரையர் சங்கம் சொல்லி ஆரம்பிக்கல. கிபி 1979ல தான் எம்ஜிஆர்களை கூட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற நிறைய தமிழ் சாதிகளை சேர்த்துக்கிட்டு முதலாக வெங்கடாஜல நாயுடு என்பவர் தான் முத்திரையர் சங்கம், அப்ப கூட முத்துராஜா சங்கத்தை முத்திரையர் சங்கம் தான் கொண்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆனா தமிழர்கள் தெளிவா தான் இருக்காங்க. நேற்றைய காணொலியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஆமா இவங்க பாத்தீங்கன்னா தெலுங்கர் தான் அப்படின்னு சொல்லி. இவங்க நாங்க சொல்றதுனால இங்க தெலுங்கராக போற கிடையாது. உங்களோட பூர்வீகம் அது என்னன்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. உங்க முன்னோர்கள் விட்டு கொடுக்காதீங்க. இன்னைக்கும் சொல்லி முடிராஜோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த பியூர் கம்யூனிட்டி, தெலுங்கு கம்யூனிட்டி, அவங்க எங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் சொல்லி இங்க இருக்கிற முத்திரை சங்கத்தை சேர்ந்த கே செல்வகுமார் அவர்கள் அவரை கூப்பிட்டு தெலுங்குலே பேசி தெலுங்குலே மாநாடு நடத்தினாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? ஆக தமிழர் எங்க பிறப்பிடும் தமிழரே, அயலான் எங்க பிறந்தாலும் அயலானே. இப்ப ஒண்ணும் கிடையாது, எங்களுக்கு தெலுங்கே தெரியாது, இப்ப நாங்க தெலுங்கு மறந்துட்டோம், அதனால நாங்க சுத்த தமிழர்கள் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, கமலா ஹாரிஸ் இருக்காங்க, அவங்கள அவங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, அவங்களுக்கு தமிழ் என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தஞ்சாவூர்ல இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கமலா ஹாரிஸ் என்ன சொல்றாங்க? இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. எதை வச்சு அவங்க இந்திய வம்சாவளியும் செய்யறாங்க? கமலா ஹாரிஸுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் வார்த்தை தெரியாது, அவங்க தமிழையே மறந்துட்டாங்க. ஆனா அவங்களை இந்திய வம்சாவளின்னு சொல்லி எதை வச்சு அவங்க குறிக்கிறாங்க? அவங்க பிறந்த குடியை வைத்துதான் அவங்களை டிசைட் பண்றாங்க. அதே போலதான் நிறைய தமிழ் பேசுகின்ற மக்கள், நம் மக்கள் லண்டன், யூரோப் இதெல்லாம் போயிட்டு ஒரு 100 வருஷம் முன்னாடி செட்டில் ஆயிட்டாங்க. அதுல தாத்தா காலத்தோட நிறைய பேர் தமிழ் பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு தமிழே தெரியாத குழந்தைகள் நிறைய இருக்கு. அதற்காக அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேன் சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. எங்க பிறந்தாலும் அவங்களுடைய குடிப்பெயர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே ஒரு தனித்த குடிப்பெயராக குறவர், இடையர், மறவர், கல்லர், பரதவர், ஆயர், அது போக பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டிகள், வேட்டுவர் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் கம்யூனிட்டிகள் 7000 வருஷமாகவே இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஆக இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மற்ற ஸ்டேட்லயாவது போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருடத்துக்கு வரைக்கும் முன்னாடி எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. தாராளமா இங்க இருக்க ஒரு சங்க இலக்கிய பாடல் கிட்டத்தட்ட 2500 வருடத்துக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா குறவர் பற்றிய குறிப்புகள் இருக்கு, பரதவர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு, இடையர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா கல்லர்கள் பத்தி குறிப்புகள் இருக்கு, மறவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு, கல்வர் கோமான் புள்ளி, கல்வர் பெருமகன் தென்னவன், திருவின்பால் தென்னவன் மறவன், குறவஞ்சிகள், குரத்திகை பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அந்த குறவர் இனத்தையே பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மொழியே தெரியாத இன்னொரு சமுதாயத்தை குறவர்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழக அரசாங்கம். இது செஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் ஆட்சி செய்யும் போது நடந்தவை கிடையாது. ஆக இந்த அடிப்படை பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அனைவருமே தமிழ் தேசியம் பேசுறவர்கள் போல்டா இருக்கணும்.
ஏதா இருந்தா நேரடியா பேசணும். தங்களுடைய கட்சிக்கு வந்து நாம் தமிழர் கட்சிகள் யாருமே இதை பத்தி பேசுறது கிடையாது. தெளிவா அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த ஒரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்து அந்த சமுதாயத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு பேசுவாங்க. ஆனா தமிழ் சமுதாயத்துக்குள்ளேயே வந்து இத்தனை தூரம் போர்வைகள் பொருத்தி கொண்டு, தமிழர் என்ற போர்வை பொருத்தி கொண்டு தமிழருக்குள்ளேயே சண்டை இழுத்துக்கூடிய அந்த சமூகத்தை பத்தி வந்து பேச மாட்டாங்க. நேத்தே நான் சொன்ன மாதிரி பாரிசாலன் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு முறை ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து சொல்லிட்டு போயிருப்பாப்ல, கடந்து போயிட்டாப்ல. ஆனா அவரும் இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா முழுமையான காணொலி போடாமே இருக்காப்ல. ஏன் என்று தெரியவில்லை. இருந்தாலும் வந்து அவர் கண்டிப்பா இதை பத்தி பேசுவாருன்னு வந்து எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டின்னா வந்து தஞ்சாவூரை, நம்மளுடைய சோழ தேசத்தை ஏறக்குறைய 185 ஆண்டுகள் ஆண்ட ஒரு மன்னர் மரபு. அவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடில் வந்து அவர்களும் இடம்பெற்று இருக்கிறார்கள். அவங்க யாருன்றதையும் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க தான் போறோம். அதே போல வந்து நிறைய கம்யூனிட்டி வந்து ஆட் பண்ண முடியல. ஏன்னா பிரீஃபா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தோம், நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுனால நான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கம்யூனிட்டி தான் இருக்க போறேன். அதுல நம்ம முதல்ல பார்க்க போற கம்யூனிட்டி எதுனா வந்து நாய்க்கர். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல கவரா நாயுடு, கம்மவர் நாயுடு, கொல்லவார் நாயுடு, பலிஜா நாயுடு அப்படின்னு சொல்லி நிறைய நாயுடுன்னு சொல்லி வந்து சர்டிபிகேட் வாங்குவாங்க. ஆனா நேரடியாகவே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் அப்படின்னு சர்டிபிகேட் வந்து எங்க வாங்குறாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய முன்னோர்கள் விஜயநகர் எம்பையர்ல வந்து மிலிட்டன்ட் ட்ரைபா நாங்க இருந்தோம், அவங்களோட படையெடுப்பு வந்து தென் தமிழகத்துல வரைக்கும் வந்தப்ப நாங்க அவர்களுடைய வந்து மைக்ரேஷன் ஆகி நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் சரி, நெல்லை மாவட்டத்திலையும் செங்கோட்டை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலையாளம் பேசுகின்ற மக்களும் தெலுங்கு பேசுகிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டை பகுதியில வந்து இருக்க நிறையானா அவங்களோட கம்யூனிட்டியில வந்து அந்த இடத்துல நிறைய இருக்காங்க. அதுக்காண்டி தமிழர்களுடைய நிறைய இருக்காங்கன்னு சொன்னா வந்து கிடையாது. அவங்க சம்வாட் பர்சன்டேஜ், ஒரு சின்ன பர்சன்டேஜ்ல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இந்த கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் செங்கோட்டை பகுதியிலையும் வந்து இந்த நாயக்கர் என்ற சமுதாயம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒடியா. ஒடியான்னு சொன்னோன்னே வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா வந்து இவங்க ஒரிசாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய பூர்வீகம் வந்து விசாகப்பட்டினம். நீங்க ஏற்கனவே நம்மளோட காணொலியில வந்து பாத்தீங்கன்னா கலிங்கி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி பத்தி பார்த்திருப்போம். அவங்களும் தங்களோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை நாங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மதட்டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. அதே போலதான் இந்த ஒடியான்ற கம்யூனிட்டியும் ஒடியா அல்லது உரியா அப்படின்னு சொல்லி 2 கம்யூனிட்டில வந்து இவங்க வந்து சொல்றாங்க. இவங்களுடைய மதட்டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பிளஸ் வந்து இவங்க ஓப்பனாவே வந்து நாங்க தெலுங்குக்காரர்கள் அப்படின்னு சொல்லி 100 வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இவங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கல்டிவேட்டர், அதாவது வந்து நாட்டு நடக்கூடியது இந்த விவசாய கூலியில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இவங்க தங்களுடைய கிளைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து காண்டாமிருகம், பாம்பு, ஆமை மற்றும் பன்றி இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களோட கிளைகளை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. தங்களுடைய கூட்டங்கள், கிளை முறைகள், கூட்ட முறைகள் சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த முறையில வந்து பிரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன வந்து இவங்க ஒரே பாஷையும் பேசுறாங்க. இவங்க நம்மளுடைய நார்த் ஆற்காடு பகுதியில் வெள்ளூர், ஆரணி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதியில் வந்து சிறு சிறு இனக்குழுக்களாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா பிசி பட்டியல்ல இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்யூனிட்டி எதுனா வந்து மராத்தா. தமிழ்நாட்டுல மராட்டியர்களா என்னங்க சொல்றீங்க? தமிழ்நாட்டுல எதுங்க மராட்டியர் இருக்காங்க? எங்கெங்க இருக்காங்க? அவங்களாம் வந்து மகாராஷ்டிரா தானாங்க? என்ன ஒரு 500 பேர் இருப்பாங்களா, 100 பேர் இருப்பாங்களா அப்படின்ட்டு மனதுக்குள் ஏகப்பட்ட கேள்வி வரும். ஆனால் நம்மளுடைய சோழ மன்னர்கள் செங்கோல் ஆட்சி செலுத்திய தஞ்சை பகுதியை ஏறத்தாழ 200 வருடங்களாக ஆட்சி செய்த மன்னர்கள் தான் இந்த மராத்தான்ற கம்யூனிட்டியே. ரொம்ப கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்னங்க அப்படியா, தஞ்சாவூர் உண்மையிலேயே வந்து மராட்டியர்கள் ஆட்சி செய்த பகுதியா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பீங்க. ஹேராம் படத்துல கமலஹாசன் அவர்கள் வந்து உன் ஊர் எதுப்பா அப்படின்னு கேட்பாரு. ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் பெங்காலி. அதுக்கு அவர் சொல்லுவாப்புல நான் தஞ்சாவூர்னு சொல்லுவாப்புல, நான் தாஞ்சூர் மராட்டியன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுங்க தாஞ்சூர் மராட்டியன், அதான் தஞ்சை மராட்டியர்கள் அப்படின்னு அந்த படத்திலேயே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. இவங்க யாருன்னா கிபி 1674 வருடத்துல தஞ்சை நாயக்கர், திருச்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர்னு சொல்லி நிறைய நாயக்க மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல
விஜயநகர பேரரசு வந்து எழுச்சி பெறும்பொழுது இவங்க தமிழ்நாட்டுல வந்து குடியேறி அந்தந்த பகுதியில வந்து தனித்தனியாக பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த தஞ்சை நாயக்கரை வீழ்த்தி, சொக்கநாத நாயக்கரை வீழ்த்தி இங்கே ஆட்சி முறையை செலுத்தியவர்கள் தான் இந்த தஞ்சாவூர் மராட்டியர்கள். இவங்க வந்து மராத்தான்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. ஆனா மராத்தான்றது வந்து இவங்க வந்து எல்லா சாதியும் சேர்த்து ஒருங்கிணைஞ்சு மராத்தான்னு சொல்லி தமிழ்நாட்டுல சர்டிபிகேட் வாங்குறாங்க. ஆனா அந்த மராத்தாக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அரச மரபு, கல்டிவேட்டர், ஈவன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள இருக்க, நம்ம ஓப்பனா பேசிக்கோன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பிரிவுகள். இப்ப நம்ம எப்படி வந்து இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா தேவர், தேவேந்திர குலவேளாளர், வேளாளர் சமுதாயம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் சேர்த்து தமிழர்னு சொல்லி ஒரு சாதி சான்றிதழ் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் வந்து மராத்தான்னு சொல்லி அவங்களுடைய ஒட்டுமொத்த தொழில் குறியும் சேர்த்து அவர்கள் மராத்தான் என்று சொல்லி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வெங்கோஜின்ற இருக்கிற நம்ம மகாராஷ்டிரா இருந்த சத்ரபதி சிவாஜி இருக்காரு பாத்தீங்களா, சத்ரபதி சிவாஜியோடைய அவருடைய ரிலேட்டிவ் தம்பி முறையை சேர்ந்தவர், அதாவது கூட பிறந்த கிடையாது, சம்பாட் சிப்ளிங்ஸ். அந்த இதுல வந்த அந்த வெங்கோஜின்றவர் தான் இங்க என்ன பண்றாருன்னா படையெடுத்து வந்து, அதாவது டைரக்டா வரல, அவங்க அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொங்கனில இருந்து அப்படியே வந்து கர்நாடகா வழியா வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் நுழைஞ்சு இங்க மராட்டிய நம்ம தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா மராட்டியர் ஆட்சியை வெங்கோஜி சொக்கநாதன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறுவராப்புல. அதன் பின்பு அந்த நாயக்க மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா நேரா போய் பிஜப்பூர் சுல்தான் போய் வந்து உதவி கேட்கிறாங்க. பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாருன்னா அங்க அழகிரி அப்படின்னு சொல்ற ஒருத்தரோட அலைன்ஸ்ல, அதாவது நாயக்கர் படையோட அலைன்ஸ்ல வந்து ஒரு படை வருது. இருந்தாலும் வெங்கோஜி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சண்டையிட்டு அந்த தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா மராட்டிய அரசை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நிலைநாட்டுறாப்புல. தனித்த அரசாக ஏறத்தாழ 200 வருடங்களாக இங்க தஞ்சாவூரை வந்து அவங்க ஆட்சி செய்தாங்க. இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மரியாதை பெறக்கூடியவர்களாக இந்த தஞ்சை மராட்டிய மன்னர்களாக வழித்தொண்டலாக இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு வாங்கி கொண்டிருக்கிறாங்க. அது போக அங்கே இருந்த பூர்வமாக இருந்த சிறு சிறு சிற்றரசர்களாகிய வாண்டையார், உக்கடைத்தேவர் உள்ளிட்ட அந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அந்த மரியாதை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இந்த வெங்கோஜிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷாகிஜி, சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், துலுஜாஜி, அப்புறம் சரபோஜி 2, சிவாஜி 2 அப்படின்னு சொல்லி நிறைய மன்னர்கள் வந்து பார்த்தா தொடர்ச்சி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு மராட்டியர் வந்து இங்க ஆட்சி செய்யறாங்க, சரி, இன்னொரு அந்நிய மன்னர்களான நாயக்க மன்னர்களை எதிர்த்து சண்டையிட்டு அவங்க ஆட்சி பண்ணாங்க. இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து யாரும் சண்டை போடலையா? அவங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற மத்த அரசர்கள் யாரும் சண்டை போடலையா பாத்தீங்கன்னா இவங்க இருந்த ஆட்சி காலத்துல 185 வருடங்கள் தொடர்ச்சியாக இவங்களுடைய யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு தமிழ் மன்னர் இருந்தாப்புல. யாருன்னா புதுக்கோட்டை தொண்டைமான்கள். இந்த தொண்டைமான்களுடைய ஆட்சி அந்த ஆதனக்கோட்டைன்னு சொல்லி வந்து நீங்க வரலாற்றுல போய் எடுத்தீங்கன்னா மராட்டியர்களுக்கும் தமிழ் மன்னர்களான தொண்டைமான் அரசர்களுக்கும் வந்து தீராத யுத்தம் நடந்தது. அதே போல இதே தஞ்சை மராட்டியர் காலத்துல ஆனந்தராவும் சொல்லி வந்து ஒரு மராத்திய தளபதி தலைமையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60,000 படைகள் பீரங்கி உள்ளிட்ட அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த புதுக்கோட்டையும் கைப்பற்றுவதற்காக பட்டுக்கோட்டை வழியாக உள்ளே நுழைந்து புதுக்கோட்டையை ஏறத்தாழ 90% வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த புதுக்கோட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அழித்து ஒழித்து விட்டு எஞ்சிய 10% புதுக்கோட்டை மன்னனுடைய படைகள் வந்து பாத்தீங்கன்னா நேரா திருமயம் கோட்டையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருந்து கொண்டு அவர்களை எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க. ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. ஏறத்தாழ கிட்டத்தட்ட இந்த போரானது வந்து 1 வருடங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர்ல வந்து தமிழ் மன்னரான ராயரகநாத தொண்டைமானுடைய மகன்கள் 10 பசங்க இருந்தாங்க. அவருக்கு 10 பசங்கள்ல 4 பசங்களை வந்து பாத்தீங்கன்னா அனந்தராவுன்ற அந்த மராத்திய மன்னருடைய தளபதி வந்து பாத்தீங்கன்னா கொன்றாப்புல. அதோட சேர்ந்த படைகளும் வந்து பாத்தீங்கன்னா அழித்தொழிக்கப்படுகிறது. அந்த டயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியை கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா குறைக்காம முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படையை வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி கொடுத்து திருமயம் கோட்டையிலே இருந்து அனந்தராவ் என்ற அந்த மராட்டிய படைகளையும் டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா செதறடித்து விட்டு
அனந்தராவையும் போர்க்களத்திலே வந்து பாத்தீங்கன்னா ராயரகர தொண்டைமான் வந்து அந்த இடத்தை வீழ்த்தி மீண்டும் புதுக்கோட்டையான தமிழ் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கிறாப்புல. தொடர்ச்சியாக இது ஒண்ணு மட்டும் கிடையாது, நிறைய சண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை மராட்டியர்களுக்கும் புதுக்கோட்டை தொண்டைமானுக்கும் நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. அதுலதான் வந்து ஒரு அலைன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. மராட்டியர்கள் பிரெஞ்சு அலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றாங்க. புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரங்களோட வந்து பாத்தீங்கன்னா அலைன்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. 2 அலைன்ஸ் உருவாகுது. அந்த டயத்துல தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு படைகளும் சரி இங்கிலீஷ் படைகளும் சரி மாறி மாறி தங்களோட அலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சுட்டு இருந்தாங்க இங்க இருந்து மன்னர்கள்ட்ட. அப்ப முதலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டை வந்து எடுத்தாப்புல தொண்டைமான் மன்னர். அவர் இங்கிலீஷ் அந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா அலைன்ஸை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்புல. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரெஞ்சு படைகளோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட்ல தான் வந்து இறுதி வரைக்கும் அந்த ஆரம்பிச்ச அந்த அலைன்ஸ் அந்த கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா 1948-47 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலைன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான் அந்த பழைய நன்றியை மறக்காம அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. உடனே எல்லாம் கேட்பாங்க, வீரபாண்டி கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுத்துறதான்னு சொல்லி. தன்னுடைய நாட்டில் வேற ஒரு நாட்டை சேர்ந்த கைதி உள்ள வரப்ப அவரை கைது பண்ணி தான் கொடுத்தாங்க. காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் புதுக்கோட்டை தொண்டைமான் கிடையாது. 2வது, வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் அல்ல, அவர் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்தவர். அங்க இருந்து தப்பித்து இங்க தஞ்சமடை வந்த போதுதான், தஞ்சமடை இல்ல ஒளிந்திருந்த பொழுதுதான் கட்டபொம்மன் ஒளிந்திருந்த போதுதான் புதுக்கோட்டை தொண்டைமான் அவரை வந்து கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். சோ இந்த மராட்டியர்களுக்கும் புதுக்கோட்டை தொண்டைமானுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, கீழநிலை கோட்டையை வந்து ஹைதராலியோட படைகள் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றிய பொழுது தஞ்சை மராட்டிய படைகள் வந்து பாத்தீங்கன்னா பின்வாங்கி ஓடி விட்டாங்க ஹைதராலிக்கு பயந்து கொண்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அப்ப இருந்த வந்து ராமச்சந்திர தொண்டைமான் தன்னோட படையெடுப்புல போய் கீழநிலை கோட்டையை வந்து மீட்டு எடுத்து அதே கீழநிலை கோட்டையை மீண்டும் புதுக்கோட்டை பகுதியோட வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருந்தாப்புல. சோ இவர்தான் தொடர்ந்து தமிழ் மன்னரான புதுக்கோட்டை தொண்டைமானுக்கும் மராட்டிய மன்னர்களான தஞ்சாவூர் மராட்டிய அரசருக்கும் தொடர்ச்சியான யுத்தங்கள் 200 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தது. 2வது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சை மராத்தியர்கள் தஞ்சை பகுதியை வந்து நிறைய சுபாக்களா வந்து பிரிச்சிருந்தாங்க. சுபான்னா வந்து படைப்பிரிவுகளை வந்து பிரிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சர்தார் சுபேதார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க தளபதிகளாக. அதுல பிரிச்ச பகுதி என்ன வந்து பட்டுக்கோட்டை கல்லற்பத்து சீமை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அங்க பட்டுக்கோட்டையில் அரையரா இருந்த மக்களை இணைத்து கொண்டு பட்டுக்கோட்டை சுபா, மன்னார்குடி சுபா, அதே போல மயிலாடுதுறை சுபா, அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்கு திருவாடை சிவா. இந்த மாதிரி இத்தனை சுபாவை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க படைப்பிரிவுல வச்சிருந்தாங்க. இவங்களுடைய படைகளுடைய எண்ணிக்கையானது வந்து 80,000 தொட்டு இருந்ததுன்னு சொல்லி நம்ம பழைய இங்கிலீஷ்காரங்களுடைய குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கலாம். பிரிட்டிஷ் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியோட குறிப்புகள்லயே வந்து 80,000 படைவீரர்கள் இருந்திருக்காங்க. ஆனா தொண்டைமானோட படைவீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா 40,000க்கும் குறைவா இருந்தாங்க. 40,000க்கும் குறைவா இருந்தனால வீரம் சிறந்த தமிழ் மண்ணில் பிறந்த தொண்டைமான்கள் அவரை எதிர்த்து கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போரிட்டு கொண்டுதான் இருந்தாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் கடைசியாக 1855 வந்து தஞ்சை மராட்டியர்கள் அந்த ஹைனஸ் என்ற அந்த ஹெச்எஸ் அந்தஸ்தை வந்து அவங்க இழந்து விடுகிறார்கள். ஆனா இறுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைனஸ் என்ற அந்தஸ்தை வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தொண்டைமான்கள் வந்து வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டை கடைசியாக ஆட்சி செய்த ஒரே தமிழ் மன்னர், எந்த ஒரு ஆங்கிலேயருக்கும் அடிபணியாமல் தனித்த அரசாக பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக அங்க இருக்க வாழுகின்ற மக்கள் தமிழ் மன்னரான தொண்டைமானுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருந்த ஒரே தேசம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு நாடு புதுக்கோட்டை என்ற நாடு மட்டும்தான். அதையும் ஒட்டுமொத்த நாட்டையும் தன்னுடைய கஜனா இருந்த அனைத்து நகைகளையும் புதுக்கோட்டை தொண்டைமான் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டு நாட்டையும் இணைத்து விட்டார். ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டு போயிட்டாப்புல. கடைசி கல்யாணமும் பண்ணல, பேச்சுலராகவே வந்து அவர் இறந்து போயிட்டாப்புல. சோ இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மராத்தா அப்படின்ற கம்யூனிட்டி இருந்துக்காங்க. இந்த மராத்தா வந்து எவ்வளவுதாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1905 அந்த சென்செக்ஸ் கணக்கு படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூர்ல 7,156 பேர் இருந்திருக்காங்க. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 7,314 பேர் இருந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் ரெக்கார்ட் ஆயிருச்சு. தஞ்சாவூர்ல 7,156 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனா எப்படி அவங்களுக்கு 80,000 படைகள் இருந்துன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி வரும். நிச்சயமா மராத்திய மன்னருக்கும் புதுக்கோட்டை தொண்டைமானுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பத்தி நான் தனி ஒரு காணொலியாவே வந்து பாத்தீங்கன்னா நான் போறேன். அதன் பின்பு இப்ப நம்மள்ட்ட இருக்க ரெக்கார்டு படி 7,156 100 வருஷத்துக்கு முன்னாடினா இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரேட் ஆகி திருப்பி வந்து பாம்பே அந்த மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப தஞ்சை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 இருப்பதே வந்து அரிதிலும் அரிதுதான். சேலம் பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா மராத்தான் சர்டிபிகேட் வாங்குறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எப்படி இருந்தாலும்
நம்முடைய சோழ தேசத்தை 200 வருடங்களாக ஒரு ஆட்சி செய்த அரச வம்சம் தான், கடைசியாக ஆட்சி செய்த அரசம்சம் தான் இந்த மராட்டிய அரசர்கள். நன்றி, வணக்கம்.